நிச்சயமாக வந்து இப்போ மகாநதி சீரியலில் அடுத்து என்ன மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் காவேரியை அழ வச்சுட்டு அதே சமயத்தில் கொஞ்சம் ஏதாச்சும் கிறுக்குத்தனமான விஷயங்களை எல்லாருமே, அதாவது இந்த கதையில் நீங்கள் யமுனாலேருந்து ஆரம்பித்து இன்னொரு பக்கம் காவேரி, விஜய், அதுக்கப்புறம் முடிஞ்சால் கொஞ்சம் கங்கா, குமரன், நிவின் எல்லாரையுமே வந்து ஏதாச்சும் கிறுக்குத்தனம் பண்ண வைக்கலாம். ஒரு மாதிரி ஸ்பூஃப் மாதிரி எடுக்கலாம். ஸ்பூஃப்னு சொல்லி எடுப்பாங்க. முன்னாடிலாம் அந்த லொல்லு சபான்லாம் ஒன்று இருக்கும்ல, ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை வந்து காமெடியாக மாற்றி வேணுனே நக்கல் பண்ணி எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நக்கல் பண்ணுறாங்களாங்கிற மாதிரி எனக்கு டவுட் வருது மகாநதி பார்த்தா. ஏன்னா வந்து காவேரியுடைய கதாபாத்திரத்தை ஆரம்பத்தை தான் அறிவாளியாக காமிச்சிட்டு இப்போ வந்து கடைசியில் ஃபோனையே வந்து இவரோட ஃபோனுக்காக வெயிட் பண்ணி ஃபோனை அங்கேயே வச்சுட்டு போவாங்களாம். அவங்க பேட்டர்னை இவங்க அப்படியே அன்லாக் பண்ணி அதை டெலிட் பண்ணி விட்ருவாங்களாம். அந்த இதை விஜய் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு போவாராம் 1980களில் வாழ்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்ணுவாராம், கால் பண்ணிட்டு ராகினியோட வாய்ஸ் கூட தெரியாமல் வந்து ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு பேசிட்டு ஃபோனை வைப்பாராமா. இதெல்லாம் கேட்டாலே நமக்கு வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ நிவின் வேற வந்து மனசு மாறிடுவாரோ அப்படின்னு யமுனா இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நிவினுக்கு ஒரு குழப்பத்தில் இருக்கார். ஒருவேளை காவேரி வாழ்க்கையை இழந்து அவர் வந்து வெண்ணிலா தான் வேணும்னு சொல்லிட்டாரு விஜய் அப்படின்னா, காவேரிக்கு நம்ம வாழ்க்கை கொடுத்துடலாம், நம்ம வந்து பேசாமல் யமுனா விட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை லைட்டாக அவர் சொன்னால் கூட இடிஞ்சு போய் உட்காந்துருவாங்க. யமுனா என்னடா சொல்கிற, இது நடக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்படி சொல்லக்கூடிய ஆள் தான் நிவின். நிவின் வந்து இப்போ யோசிச்சு பார்த்துட்டு உங்கள் அக்கா சொன்னாங்கன்னு தாலி கட்டினா எல்லாம் ஓகே, ஆனால் உங்கள் அக்கா வாழ்க்கையை ஒழுங்காக இல்லாத போது என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசிக்கிறதோ, இல்லை அப்படின்னா வந்து அவர் ஏதாச்சும் பேசினதுக்கப்புறமா வந்து யமுனா கோவப்பட்டு என் வாழ்க்கையை அழிக்க பார்க்குறியா, ஒழுங்காக என்ன ஆனதான் சரி அவர் கூட சேர்ந்து வாழ, இல்லைன்னா ஊரை விட்டு ஓடிப்போ அப்படின்னு வந்து காவேரி கிட்ட மிரட்டுற மாதிரி பேசுறது, அதுவும் பண்ணக்கூடிய ஆள் தான் யமுனா. அந்த மாதிரி ஏதாச்சும் திருப்பங்கள் நமக்கே வந்து இப்படிலாம் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ யமுனா மேலே கோவம் வர்றது, நிவினை பற்றி ஏன்பா அப்படி பண்ணுறேன்னு கேட்குறதுன்னு பல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக அந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? கடைசியாக என்ன நடந்தால் பெட்டர், விஜய் காவேரி சேரணுமா இல்லை வந்து வேணாமா? ப்ளஸ் இந்த கதை போகிற போக்கில் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒத்துக்கிற மாதிரி இருக்கா, இல்லை உங்களுக்கும் எரிச்சல் தான் வருதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எந்த விஷயம் அதிகமாக இப்போ ரீசெண்டாக நடக்கிறதுல எரிச்சல் வருதுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.